ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம ஊனில் வாழ்வுயிரிய பதிகத்தோட திவ்யார்த்த தீபிகையிலேருந்து பதவுரை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பதிகம். எப்படி இது வானில் எப்படி முதல் பதிகம் வாயும் திரைகளும் அந்த பதிகத்தோட கண்டினியூவேஷன் தான் இந்த பதிகம் அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் எடுத்து வைக்கிறார். ஏன்னா அதுல எம்பெருமான் சம்ஸ்லேஷன் கலக்கிற ஆழ்வாரோட கலந்ததுக்கு அப்புறம் இதை யார் கூட அனுபவிக்கிறதுன்னு ஒரு வருத்தம் ஆழ்வாருக்கு. அந்த எந்த குழாம்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது இந்த கிடைச்ச ஒண்ணு எம்பெருமானோட கிடைச்ச சம்ஸ்லேஷம் நீடிக்கணும் ஆழ்வாருக்கு. அடுத்தது எந்த குழாத்தோட அந்த குழாத்தோட அன்பை பெற்றிமோ அந்த குழாம் கிட்டல, அதுல வருத்தம் அடைஞ்சிடுற லாஸ்ட் சில பாசுரங்கள்ல. இன்னைக்கான பாசுரம் நேத்திக்கு என்ன பார்த்தோம்னாக்க ரொம்ப அழகா இந்த உன்னை அடியன் அடைஞ்சிட்டேன், இனிமே என்னை விட்டுறாத, நீந்தான் உன்னை கிட்டறதுக்கு நீந்தான் உபாயம், நீயேதான் அந்த வழியும் காட்டணும், நீயே தான் அடையக்கூடிய அந்த உபாயமும் நீந்தான் அப்படின்னு காமிக்கிறாரு இல்லையா. உபயமும் நீந்தான் உபாயமும் நீந்தான்னு காமிக்கிறார் ரொம்ப அழகா. அடியன் ஆக்கிஞ்சன்யன் என்னன்னாக்கா ஒரு அக்கிஞ்சனாகிய அடியன் உன்னை அடைந்தேன், அதுவே உன்னோட பிரத்யுபகாரத்தினால்தான், அடியனால அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு காமிச்சாரு இல்லையா. இன்னைக்கு கடிவான் கண்ணன் துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமாள் அடிவானம் இறந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கெட அடிந்து குடைந்தாடி அடியேன் காய் மடுத்து கருகி கழித்தேனே. கடிவார் பரிமளம் மிக்க கண்ணன் துழாய் குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை உடையனான யாரு? ஸ்ரீ கிருஷ்ணனாய் விண்ணவர் பெருமான் நித்திய சூரிகளுக்கு தலைவனாய், வானம் இங்க வானம்னா பரமபதம்னு ஒரு அர்த்தம். பரமபதத்திலும் படி இறந்த ஒத்தார் இல்லாதவனான பரமன் பரம புருஷனாய் பவித்திரன் பரிசுத்தனான எம்பெருமானுடைய சீர்னா திருக்குணங்களையே ஒரு திருவாய்மொழியும் ஒரு பத்தும் எம்பெருமானோட திருக்குணங்கள் தான் பாடுறதுன்னு சொல்றோம் இல்லையா. செடியார் நோய்கள் கெட தூறு நெருங்கினார் போலே நெருங்கி இருக்கின்ற சம்சார வியாதிகள் தொலையும்படி படிந்து கிட்டி குறைந்தாடி அவகாகித்து அடியேன் தாசனாகிய நான் வாய் மடுத்து பருகி வாயார பருகி கழிக்க பெற்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் ஆழ்வார். பரமபதத்திலே பிராப்தமாக கூடிய பகவத் குணானுபவத்தை நான் இதுதான் ஆழ்வார் அடிக்கடி சொல்ற ஒரு பேர் உபகாரம் எம்பெருமான் பண்ணது என்னது, இந்த சம்சாரத்திலேயே நீ எனக்கு இந்த பேட்டை கொடுத்துட்ட அப்படின்னு தான் சொல்ற, பெரும் பேர் இது அப்படின்னு. பரமபதத்திலே பிராப்தமாக கூடிய பகவத் அனுபவத்தை குணானுபவத்தை நான் இந்நிலத்திலேயே பெற்றேன் என்று அழித்து பேசுகிறார். இதில் பரிமளம் மிக்க அல்லது தேன் வெள்ளமிடா நின்ற குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்துள்ளவனாய் இவ் அலங்காரத்திலே பெரிய திருவடி திருவனந்தாழ்வான் முதலான நித்திய சூரிகளை ஆட்படுத்தி கொண்டவனாய் அங்குள்ளனா பரமபதத்தில் உள்ள அந்த நித்திய சூரிகளும் தன்படிக்கு ஒப்பாக பெறாதவனாய் மிகவும் சுத்தர்களான, அபரிசுத்தம்னா சுத்தத்துக்கே கிட்டைக்கும் நம்மளுக்கும் இது கிட்ட சாமியமே கிடையாதுன்ற நம் போலையரும் பரிசுத்தர்களாக ஆக்கவல்ல பரம பவித்திரனாய் இரான் என்ன எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே நான் பரிபூர்ணமாக அவகாகித்தேன், அதுலயே ஈடுபட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அடிகாண ஒண்ணாதபடி தூறு மண்டி கிடக்கிற சகல பாவங்களும் தொலையும்படியான பாக்கியம் பெற்றேன். ஆக இத்தகைய பரமானந்தம் பெற்றேன் என்றாயிற்று. கடினக பரிமளமும் தேனும் வார்த்தல் மிகுதியாக இருத்தலும் பெருகுதலுமாம் ரொம்ப நிறைய பெருகி வருதான். அந்த எப்படி இந்த இருப்பு ரொம்ப அழகா இருக்குங்க. வானம் படி இறந்த வானம் என்று பரமபதத்திற்கும் மேகத்திற்கும் பெயராதலால் பரமபதத்திலும் தனக்கு ஒப்பில்லாதவன் என்றும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப அழகா. எம்பெருமானுக்கு ஒப்பே இல்லை,
இங்க இருக்கும் போதே அடியனுக்கு இந்த ஒரு மகா பாக்கியத்தை நீ அனுபவிக்க கொடுத்தாய் அப்படின்னு எம்பெருமான புகழறார் ஆழ்வார். அடுத்தது என்ன, ரொம்ப புகழறார். என்ன ஆகும் அடுத்தது? களிப்பும் கவர்வும் அத்து பிறப்பு பிணி மூப்பிறப்பத்து ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்று கொலோ குளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே. களிப்பும் அல்ப சந்தோஷமும் கவர்வும் மனக்கவலையும் அத்து ஒழிந்து பிறப்பு ஜன்மமும் பிணி வியாதிகளும் மூப்பு கிழத்தனமும் இறப்பு மரணமும் என்ன எல்லாம் அத்து ஒழிந்து ஒளி கொண்ட சோதியமாய் ஞானம் முதலிய ஒளிகளுக்கு ஒளியை தருவதான ஒளியை ஒளி உருவை உடையோமாய். இதுக்கெல்லாம் ஒளி எங்க இருந்துன்னா எம்பெருமான் கிட்ட இருந்தா, ஞானத்துக்கும் ஒளிக்கும் ஒளியே வருதே எம்பெருமான் கிட்ட இருந்தான்னு சொல்ற. துளிக்கின்ன மழை பொழிகின்ற வான் ஆகாசத்தையும் இந்நிலம் இந்த பூமியையும் சுடர் ஒளிமிக்க ஆழி சங்கு திருவாடி திருச்சக்கரங்களை திருச்சங்குகளை ஏந்தி தாங்கி அழிக்கின்ற ரட்சித்தருளுகின்ற மாயப்பிரான் ஆச்சரிய சேஷ்டிதனான பரமபுருஷனுடைய அடியார்கள் பக்தர்களினுடைய குழாங்களை கூட்டங்களை உடன் கூடுவது சேர்த்து அனுபவிக்க பெறுவது என்று கோல் என்றைக்கோ அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார். கீழ்பாட்டில் அடியேன் வாய் மடுத்து பருகி கழித்தேன் என்ற ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான் ரொம்ப அழகான கான்வர்சேஷன் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும். வாய் மடுத்து கழிக்க ரொம்ப சந்தோஷம் ஆழ்வாருக்கு இல்லையா? ஆழ்வீர் பரிபூர்ணமான பேரு பெற்று வெட்டீர் அன்றோ, எல்லாம் கிடைச்சிருக்கோன்னு அப்படின்னு கேக்குறார். இனி ஒரு குறை இல்லையே உங்களுக்கு? இனியும் உமக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே என்ன? அதற்கு ஆழ்வார், பெருமானே இவ்விபூதியில் தான் இப்பொழுது பிரம்மானந்தம் அனுபவிக்கிறேன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் விஷயாந்தரங்களின் நடுவே என்னை வைத்திருக்கின்றாய். ஆதலால் அவ்வானந்தம் இங்கே நித்தியமாக செல்லாதாகையாலே ஒரு அப்ராகிருத தேச விசேஷத்துல, எது அப்ராகிருத தேச விசேஷம்னா பரமபதம் தேச விசேஷத்திலே சென்று அங்கு அடியார்களின் கோஷ்டியிலே. சோ இந்த அடியார் கோஷ்டின்னா ஆழ்வார் என்ன சொல்றார்? சூரிகள் கோஷ்டி. எந்த குறையும் எனக்கு இங்க கொடுக்கல, நீ சம்சாரத்துல எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சம்சாரத்துல உன்னோட அனுபவம் கிடைச்சதோட இந்த விஷயாந்தரங்களுக்கு நடுவுலதான் உன்னோட அனுபவம் கிடைக்கிறது. அதனால இது நித்தியமா நிலைத்து இருக்கணும்னா அது அப்ராகிருத தேசமான அந்தமில் பேரின்பம் அது எங்கன்னா பரமபதத்துலதான் கிடைக்கும். அந்த பரமபதத்துல அடியார்கள் கோஷ்டியில் நித்தியசூரி கோஷ்டியில அன்பயிக்க வேண்டிய ஒன்று உண்டு. அது எப்போது பிராப்தமாகும் என்கிறார். எம்பெருமான் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொடுத்துட்டேனோன்னு அப்படின்னு கேட்டதுக்கு திருப்பி ஒரு கேள்வி வச்சாச்சு ஆழ்வார். கடைசியில என்ன சொல்றார்? குழாங்கொள் பேரரக்கன் குலம்பிய முனிந்தவனை குழாங்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த குழாங்கொள் ஆயிரத்துள் இவை 10 உடன் பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே. ரொம்ப அழகான பாசுரம். ஒரு பதிகத்துக்கும் ஒரு நிகமன பாசுரம்னு பேரு இல்லையா? இது கடைசி பாசுரத்துல பலன் சொல்லி முடிக்கிறார். ஒரு திருவாய்மொழிக்கு 10 பாட்டு தான். 11வது பாட்டு என்னன்னா எல்லாத்துக்கும் அந்தந்த திருவாய்மொழிக்கு அப்பொழுது 6ஆவது அமுதமாயின்னு அப்பொழுது ஒரு பலன் சொல்லிட்டார் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? அடியீர் பக்தர்களே குழாம்கொள் கூட்டமாக சேனைகளை கொண்ட பேர் மிக்க பெருமை பொருந்திய அரக்கன் ராட்சச ராஜனாகிய இராவணனுடைய குடும்பம் வீய தொலையும்படி முனிந்தவனை சீறி அருளின பெருமான் விஷயமாக குழாங்கொள் தென்குருகு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிகளை உடைத்தான திருநகரிக்கு தலைவரான யாரு? சடகோபன் நம்மாழ்வார் தெரிந்து ஆராய்ந்து உரைத்த அருளி செய்த குழாங்கொள் ஆயிரத்துள் பாசுரங்களின் கூட்டம் நிரம்பிய இவ்வாயிரத்தினுள் இவை 10 பாட்டையும் பொருளுடனே பாடி குழாங்களாய் பெரிய கோஷ்டியாய் உடன் கூடி ஒருமிக்க கலந்திருந்த ஆடுமின்
கூத்தாடுங்கள் அப்படின்னு. இதுதான் அடிய நேத்திக்கு சொன்னேன். நம்ம குழாத்தை தான் ஆழ்வார் அங்க அதுக்குதான் அடிக்கோடு போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம குழாத்தை தான் ஆழ்வார் சொல்லியிருக்காரு பாருங்க. எத்தனை ஆயிரக்கணக்கு வருஷங்கள் முன்னாடி நம்ம குழாத்தை நோக்கி ஆழ்வார் பாடிட்டார். ஒவ்வொரு பதிகத்திலும் ஈற்று பாசுரத்தில் பயனுரைத்து வருகின்ற ஆழ்வார் இப்பதிகத்திற்கு பயன் கூறாது. இத்திருவாய்மொழி பாகவதர் பெருந்திரளாக இருந்து அனுபவிக்கத்தக்கது என்று சொல்லி தலை கட்டுகிறார். இதற்கு ஒரு பலன் எதிர்பார்க்க வேண்டா. பெரிய கோஷ்டியாக இருந்து இதனை அனுபவிப்பது தானே ஸ்வயம் பிரயோஜனம் என்று தெரிவித்தவாறு. அப்படின்னா ஸ்வயம் பிரயோஜனம்னா எம்பெருமானே பாத்தீங்கன்னா ஸ்வயம் பிரயோஜனம். அவனுக்கு அவனேதான் எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா அவனுக்கு ஒத்தார் மிக்காரை ஒத்தருமே ஈடு இல்லை. அந்த மாதிரி இந்த பதிகத்துக்கு வெறும் பலனை சொல்லி தலை கட்டவே முடியாது. இதுவே ஸ்வயம் பிரயோஜனம்ன்றார் ஆழ்வார். அங்கேயே இத்திருவாய்மொழியை கற்கப் பெறில் என்னை போல் தனி எவ்வளவு வருத்தம் பாருங்க. என்னை போல் தனியே இருந்து துவளாமல் பாகவத கோஷ்டிகளுடன் கூடி அனுபவிக்கும்படியான பெரும் பேறு பெறுவீர்கள் என்று அவர் நம்மளுக்கு வாழ்த்துறார். என்ன போல தனியா இருந்து துவளாதீங்கோ, கூடி இருந்து நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா கோஷ்டி ஆட்டம் கூடி அனுபவிக்கும்படியான பெரும் பேறு பெறுவீர்கள் என்று இதனை இத்திருவாய்மொழி கற்கையின் பயனாகவே அருளி செய்தார் என்னும் கொள்ளலாம். ஆடுமின் என்றது ஆடப் பெறுவீர்களாக என்றபடி. அப்படின்னா ஒரு பெரிய பிளெஸிங் ஆழ்வார் பண்றார் நம்ம எல்லாருக்கும். எவ்வளவு அழகா இல்லையா? ஆழ்வார் அனுகிரகித்ததுனாலேயே நம்ம குழாம் கூடியிருக்குன்றதுக்கு எவ்வளவு ஒரு அழகான இது பாருங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப அழகா ஒரே வருத்தம் இல்லையா ஆழ்வார்க்கு இந்த பதிகத்துல முதல்ல ஆனந்தம் நெஞ்ச கொண்டாடுறார், எம்பெருமான கொண்டாடுறார். கொஞ்சம் கொஞ்சமா அவன் பண்ண உபகாரத்தை எல்லாம் சொல்லி அடுத்தது என்ன, எங்கேயாவது ஒரு வருத்தம் ஆழ்வாருக்கு வர நம்ம இன்னும் அங்க போய் சேரவே இல்லை. ஸ்டில் அந்த வருத்தம் திருவிருத்தத்துல ஆரம்பிச்ச வருத்தம் கடைசியில இன்னும் தொடர்ந்துட்டேதான் இருக்கு. அடுத்தது ஆடி ஆடி பதிகம், ரொம்ப அழகான பதிகம். நாளைக்கு அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.